வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசப் போறோம். இந்தியாவுல ஒரு ஒப்பந்தம் சட்டப்படி செல்லுபடியாகணும்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைன்னு விரிவா பார்க்கலாம் வாங்க. நீங்க எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? சும்மா கைக்குலுக்கி பேசுற ஒரு டீல், இல்ல ஆன்லைன்ல பண்ற ஒரு பர்ச்சேஸ், இதெல்லாம் நிஜமாவே சட்டப்படி நம்மள கட்டுப்படுத்துமான்னு? நம்ம டெய்லி லைஃப்ல எத்தனையோ ஒப்பந்தங்கள் பண்றோம். ஆனா அது எல்லாமே சட்டத்தின் பார்வையில சரியானதா? சரி, ஒரு ஒப்பந்தம் சட்டப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா அதுக்கு மூணு தூண்கள் ரொம்ப முக்கியம். ஆமாங்க, ஒரு பில்டிங் மாதிரி தான். அந்த 3 தூண்கள் மைய ஒப்பந்தம், தரப்பினர் மற்றும் வாக்குறுதி, அப்புறம் சட்ட இணக்கம். வாங்க இந்த 3 தூண்களையும் ஒண்ணா நாம விரிவா அலசலாம். முதல்ல ஒரு கான்ட்ராக்ட்னா என்னன்னு பார்த்துட்டு, அப்புறம் அந்த முதல் தூணான மைய ஒப்பந்தம், 2வது தூணான தரப்பினர் மற்றும் வாக்குறுதி, கடைசியா 3வது தூணான சட்ட இணக்கம் பத்தி பார்க்க போறோம். வாங்க முதல் தூணுக்குள்ள போலாம். இதுக்கு பேரு மைய ஒப்பந்தம். சிம்பிளா சொல்லணும்னா இது அந்த டீலோட வாட், அதாவது டீல் எதை பத்தினதுங்கிறத தெளிவா சொல்லும். இதுல விஷயம் ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ். அதாவது ஒருத்தர் ஒரு தெளிவான ஆஃபர் கொடுக்கணும், இன்னொருத்தர் அதை எந்த கண்டிஷனும் இல்லாம அப்படியே ஏத்துக்கணும். 2 பேருமே ஒரே விஷயத்த ஒரே மாதிரி புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்க பாயிண்ட். அடுத்து 2 பேருக்குமே இது ஒரு சீரியஸான சட்ட ரீதியான விஷயம்னு எண்ணம் இருக்கணும். சும்மா ஃப்ரெண்டுக்குள்ள வா காஃபி குடிக்க போலான்னு சொல்றதுக்கும் ஒரு பிசினஸ் அக்ரிமெண்ட் போடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதுதான் இது. 3வதா சட்டப்பூர்வமான ஆதாயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2 பேருக்கும் இடையில ஏதாவது ஒரு மதிப்புள்ள விஷயம் பரிமாறிக்கப்படணும். அது பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு சேவையா கூட இருக்கலாம். நீங்க கடைக்கு போய் காஃபி வாங்குறீங்க, பதிலுக்கு காசு கொடுக்குறீங்க. அந்த காசு தான் இங்க கன்சிடரேஷன். ஒருத்தர் மட்டும் கொடுத்துட்டு இன்னொருத்தர் எதுவும் கொடுக்கலனா அது வெறும் பரிசு, ஒப்பந்தம் இல்ல. ஓகே, தூண் முடிஞ்சது. இப்போ 2வது தூணுக்கு வருவோம். தரப்பினர் மற்றும் வாக்குறுதி. இது அந்த டீலோட ஹூ அண்ட் ஹவ் பத்தினது. அதாவது யார் இந்த ஒப்பந்தத்துல இருக்கா, எப்படி இது நடக்குதுன்னு பார்க்க போறோம். இதுல முதல்ல பார்க்க வேண்டியது ஒப்பந்தம் போடுறவங்களோட தகுதி. அவங்க சட்டப்படி மேஜரா இருக்கணும், தெளிவான மனநிலையில இருக்கணும், அப்புறம் வேற எந்த சட்டமும் அவங்கள ஒப்பந்தம் போட தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லியிருக்க கூடாது. அடுத்து சம்மதம். இது ரொம்ப முக்கியம். ஒப்புதல் தானா மனப்பூர்வமா வரணும். யாரும் மிரட்டியோ ஏமாத்தியோ இல்ல அதிகாரத்தை தவறா பயன்படுத்தியோ சம்மதம் வாங்கியிருக்க கூடாது. சம்மதம் உண்மையானதா இருக்கணும். இங்க பாருங்க, இந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா புரியும். உங்க காரை ஒரு நல்ல விலைக்கு விற்க சம்மதிக்கிறது தான் ஃப்ரீ கன்சென்ட். ஆனா யாரோ ஒருத்தர் உங்களை மிரட்டுறதால உங்க காரை விற்க சம்மதிச்சா அது வற்புறுத்தப்பட்ட சம்மதம். சட்டப்படி அது செல்லவே செல்லாது. அடுத்தது ஒப்பந்தத்தோட நிபந்தனைகள். அது ரொம்ப தெளிவா இருக்கணும், எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றுறதும் சாத்தியமா இருக்கணும். நான் உனக்கு வானத்திலிருந்து நட்சத்திரத்தை பறிச்சுட்டு வரணும் ஒப்பந்தம் போட முடியாது இல்லையா? அந்த மாதிரி தான். சரி, 2 தூண்களை பார்த்துட்டோம். இப்போ கடைசி மற்றும் 3வது தூண் சட்ட இணக்கம். சிம்பிளா சொன்னா நம்ம பண்ற டீல் நாட்டுல இருக்கிற சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டிருக்கணும். ஒப்பந்தத்தோட நோக்கமே சட்டபூர்வமானதா இருக்கணும். அதாவது சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கோ இல்ல ஒரு தப்பான காரியத்துக்கோ ஒப்பந்தம் போட்டா அது செல்லாது. ரொம்ப சிம்பிள் லாஜிக் தானே. அடுத்து நம்ம போடுற ஒப்பந்தம் சட்டத்தாலேயே இது செல்லாதுன்னு வெளிப்படையா சொல்லப்பட்ட ஒண்ணா இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு, இந்தியாவுல சூதாட்டம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் செல்லாதுன்னு சட்டம் சொல்லுது. நிறைய ஒப்பந்தங்கள் வாய் வார்த்தையிலேயே இருக்கலாம். ஆனா சிலது, உதாரணத்துக்கு நிலம், வீடு வாங்குறது, விக்கிறது மாதிரியான ஒப்பந்தங்கள் கண்டிப்பா எழுத்துப்பூர்வமா இருக்கணும், பதிவும் செஞ்சிருக்கணும். சட்டம் சொல்ற இந்த ஃபார்மாலிட்டிஸை நாம கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ ஒரு ஒப்பந்தம் சட்டப்படி செல்லுபடி ஆகணும்னா இந்த 3 தூண்களும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுல ஒண்ணு கொஞ்சம் வீக்கா இருந்தா கூட மொத்த கான்ட்ராக்டுமே இடிஞ்சு விழுந்துரும். சரி, இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? உங்களுக்காக இதோ ஒரு சிம்பிள் 3 பாயிண்ட் செக்லிஸ்ட். 1. ஒப்பந்தத்தை செக் பண்ணுங்க. தெளிவான ஆஃபர், அக்செப்டன்ஸ், மதிப்பு பரிமாற்றம் இருக்கா? 2. ஆளுங்களை செக் பண்ணுங்க. ஒப்பந்தம் போடுறவங்க தகுதியானவங்களா, அவங்க சம்மதம் உண்மையானதா? 3. சட்டத்தை செக் பண்ணுங்க. ஒப்பந்தத்தோட நோக்கம் சட்டப்படி சரியானதா, தேவையான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இருக்கா? இப்ப சொல்லுங்க, நீங்க அடுத்ததா போட போற ஒப்பந்தம் காலத்துக்கும் நிலைச்சு நிக்குமா? இந்த 3 தூண்களையும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க ஒப்பந்தங்கள் எப்பவுமே சட்டப்படி ரொம்ப உறுதியா இருக்கும்.